என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 10 days ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ போன வாரம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து ஒரு மணி நேரம் ஒரு லென்த்தான வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஷூட் பண்ணன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஒரு ப்ராப்பர் எடிட்டிங் பண்ணி அது நான் கூடிய விரைவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ என்னன்றது அட்லீஸ்ட் ஒரு டீசர் மாதிரியாச்சும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அதை ரிவீல் பண்ணுறேன், யாரை இன்டர்வியூ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இந்த 10 days நிறைய விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் ஆனால் ஒரு வீடியோவோ போட முடியல. ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. போன வாரத்துக்கு ஒரு 2 weeks பிஃபோர் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு டேரக்டர்கிட்ட நான் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன், ஒரு 1 minute தான் இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டேரக்டர்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். வேறு யாரும் இல்லை, ஏஆர் முருகதாஸ் சார்கிட்ட தான் நான் ஃபோனில் பேசினேன். ரொம்ப நாளாக என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அவர்கிட்ட பேசணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுருந்தேன். அவர் ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் சடனாக கால் பண்ணி, ப்ரோ சார் பக்கத்தில் தான் இருக்காரு, பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ பேசினேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பேசுகிறதுனே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே பேச முடியல என்னால். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து நார்மலாக பேசி எப்படி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 1 minute கான்வர்சேஷன் நல்லா போச்சு. சீக்கிரமாக மீட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், நான் சொல்லி அனுப்புகிறேன் பையன்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் வெயிட்டிங். நானும் என்னென்னவோ சொன்னேன். ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஏஆர் முருகதாஸ் சாரோட படம் எது பார்த்தேன்னா, எங்கள் அப்பா என்னை ரமணா படத்துக்கு நைட் ஷோ கூப்பிட்டு போனார். அப்போ எனக்கு டேரக்டர் நேம் கூட யாருன்னு தெரியாது. இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப 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 பிடிச்ச படம். அதுக்கப்புறம் தான் நான் டேரக்டர் நேம்லாம் யார் இது டேரக்டர் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரமணாக்கு வந்து பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டிலாம் சன் டிவியில் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஒன்று நடக்கும். அப்போ வந்து ரமணா படம் போஸ்டர் தான் பின்னாடி இருக்கும். அதில் ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் அப்படின்றது யாருன்னு தெரியும். ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு மாதிரி அவரோட படம்னா ரொம்ப பிடிக்கும். ரஜினிலாம் வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்கணும், ஒரு டேரக்டருக்காக பார்க்கணும் ஆசைப்பட்ட படம்னா வந்து சில பேர், எனக்கு சில பேர் டேரக்டருக்காகவே நான் அந்த படம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஜிவிஎம் ஆகட்டும், ஏஆர்எம் ஆகட்டும், அட்லி ஆகட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட நான் ஒரு 1 minute பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம தளபதியோட 2-3 பிளாக் பஸ்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து துப்பாக்கி ஆகட்டும், கத்தி ஆகட்டும், சர்க்கார் ஆகட்டும், ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதே கிடையாது 3 படமுமே. இதுவரையும் எனக்கு தளபதியோட நடித்த படத்துலேயே மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா அது வந்து கத்தி மட்டும்தான். கத்தி கூட எந்த படத்தையும் கம்பேரே பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். அதுவும் இல்லாமல் அந்த படம் லைஃப்ல ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். சார், உங்கள் கத்தி படம் நிறைய விஷயத்துல என்னை வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு சார் லைஃப்ல அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ ஒரு நல்ல கான்வர்சேஷனாக அது போச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ ப்ரோ. சீக்கிரமாக சாரை மீட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கலாக என்ன பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து, பரந்தூர் விமான நிலையம் வந்து அஃபிஷியலாக வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கு. இது ஓகே, எனக்கு தெரியும் அது ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து விஜய் வந்து கேம்பெயின்லேயே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணிடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவரும் சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணிட்டார். என்ன விஷயம்னா, டிஎம்கே கதறானுங்க, ஓகே, ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன விஷயம்ன்றது தெரியும், டிஎம்கே எதுக்கு கதறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழரும் சேர்ந்து கதறானுங்க. ஏன்னா நாம் தமிழர் கதறதுக்கு கூட என்ன சொல்றது, அந்த மக்களுக்காக போராடுறாங்க, எல்லாம் ஓகே, போராடினாங்க. நாம் தமிழர் கட்சி போராடிச்சு,
சீமானான டைலாக்லாம் பேசினாரு, என்னை தாண்டி தாண்டா இந்த மக்களை தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாரு அவரு. வழக்கம் போல இதுதான் எல்லா போராட்டத்திலையும் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அதிகாரத்தை நோக்கி போற பயணத்துல அவர் கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலன்றதுதான் உண்மை. சும்மா போராட்டம் பண்ணுவாரு, அங்க ஒரு 4 டைலாக் பேசுவாரு, போயிடுவாரு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தமிழக அரசு கிட்ட இருந்து. ஒரே ஒரு வாழ்த்து செய்தி கூட ஒரு பொறுப்பாளர், ஏன் தலைமை ஒருங்கிணைப்பாளரே ஒன்றும் போடல, ஏன்றது புரியல. ஏன் இவ்வளவு வன்மம் பிடிச்சி விஜய் மேல சுத்துறீங்கன்றது சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருக்கலாம்ல. இந்த மாதிரி இந்த பரந்தூர் திட்டத்தை, விவசாயிகளோட நிலத்தை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்றது ஏன் ஒரு வாழ்த்து செய்தி கூட என் ஓனர் வச்சு பாரா. இதுக்கு மேலேயும் வந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து இந்த தலைமையை நம்பி போறது எந்த வகையில நியாயம்ன்றது புரியல எனக்கு. தயவு செஞ்சு ஒரு தக்க பாடத்தை நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமைக்கும் இப்போ ஒரு சொம்படிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அப்போதான் இந்த வந்து சரியாகும். ஸோ இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து நேபாளில் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம், ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து மட்டும் ஒரு 130 பேர் காணாமல் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆசையாக ஒரு டூர் போயிருப்பாங்க. நேபாள்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி. எவரெஸ்டே அங்கே தான் வந்து இருக்கு. டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிற கண்ட்ரீஸ்ல விஷ்லிஸ்ட்ல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கண்ட்ரினா அது நேபாள். ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டூரிசம் கண்ட்ரி. அது வந்து இப்படி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்றது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. எத்தனை பேர் காணாமல் போயிருப்பாங்க, எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்றதெல்லாம் தெரியல. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரேயர்ஸை கண்டிப்பாக வச்சுப்போம். நம்மளோட ப்ரேயர்ஸில் அவங்க கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து கிரிக்கெட்டை பற்றி சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் வந்து குல்தீப் யாதவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. பட் ஓகே, சரண் ஜெயினுக்கு இப்போ வந்து நம்ம சான்ஸ் தரலாம் கண்டிப்பாக வந்து. நெக்ஸ்ட் வந்து நியூசிலாந்து டூர் வருது. நியூசிலாந்து டூருக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல யூஸ் பண்ணாதான் உண்டு. ஸோ அது ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ குல்தீப்போட ஒமிஷன் கூட கொஞ்சம் ஓகே தான். ஆனால் வந்து ஒரு 5 or 6 நம்ம போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ டே 5ஓட ரிசல்ட், இந்த டே 5ஓட ஸ்டேட்டஸ் இப்போ என்னன்னா வந்து கரண்டாக வந்து ரொம்ப ஒரு 100 ரன் லீடு கிட்ட வர போறாங்க. ஸோ அது கொஞ்சம் பயமா இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா வந்து ஃபைனல் டேல ஒரு 150 ரன் டார்கெட் கொடுத்தாலே சேஸ் பண்றது கஷ்டம்ன்றது மாதிரி பீடாக் மாதிரி இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க லீடே வந்து ஒரு 110 கிட்ட இப்போ வந்துட்டாங்க. இன்னும் 4 விக்கெட் இருக்கு. ஸோ அது எந்த ஸ்டேஜில் இப்போ போகுதுன்னு தெரில. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ரால போகுதா இல்லை வந்து இந்தியா வின் பண்ண போதான்றது ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ என்னதான் கிரிக்கெட் விஷயம் இவ்வளோ தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இந்தியா பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்லைட்லேயே வந்து இப்போது ட்ராவை நோக்கி போகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ இந்த 3 விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது இல்லாமல் நிறைய டாபிக்ஸ் நான் எடுத்து வச்சேன். ஸோ அது வந்து எல்லாத்துக்கூட பேசினா நல்லா இருக்காது. ஸோ அது தனித்தனி செப்பரேட் டாப்பிக்காக நான் போடுறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.